திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 962, அதிகாரம் மானம். சங்கவண்ணன் என்பவர் வில்வித்தையில் சிறந்தவன் என்பதால் அவருக்கு விஜயன் என்ற பெயரும் உண்டு. இவருடைய தம்பி திவிட்டன், அவனும் மிகச்சிறந்த வீரன். இவர்களது நாட்டில் சிங்கம் ஒன்று உள்ளே வந்து பல தொல்லைகளை செய்தது. அதனை எத்தனையோ வீரர்கள் பிடிக்க முயன்றும் பிடிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அது அவர்களின் எதிரியான அச்சுவக்கிரீவன் என்பவன் ஒரு மாய சிங்கத்தை ஏவி இருக்கிறான் என தெரிய வந்தது. அமைச்சர்கள் எல்லோரும் நாம் அதேபோல் ஒரு மாய சிங்கத்தை அவன் நாட்டின் மீது ஏவுவோம் என்று அறிவித்தனர். ஆனால் சங்கவண்ணனோ போர் என்றால் நேருக்கு நேர் நின்று போரிடுவதுதான் ஆண்மையின் அழகு என்று சொன்னான். அச்சிங்கத்தினை கொன்று வென்று வர திவிட்டன் தனியே கிளம்பினான். தனது தம்பியை மட்டும் தனியே விட மனம் வராது சங்கவண்ணனும் உடன் சென்றான். திவிட்டன் சிங்கத்தை கொன்றான். சங்கவண்ணன் அந்த வெற்றி வீரனை ஆறத் தழுவிக்கொண்டான். அங்கே எதிரி வீழ்ந்தான். புகழோடு பெரிய ஆண்மையை, அதாவது பேராண்மையை விரும்பி நிற்பவர் இகழ்ச்சியான சிறிய செயலை எப்போதும் செய்ய மாட்டார் என்பதை சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர் என்கிறார் நம் திருவள்ளுவர். சிறிய செயல் தரும் ஈனம், சீரிய செயல் தாங்கி நிற்கும் மானம்.